டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பழைய ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். நடிகர் நடிகைகளுக்கு கொக்கைன் சப்ளை விசாரணையில் திடுக்கிடும் தகவல். மகளிர் உரிமை தொகை பெற ஜூலை 15 விண்ணப்பம். முதலமைச்சர் முகாம்களில் பெற ஏற்பாடு. சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டி. தவேக அறிவிப்பால் அதிமுக பாஜக அதிர்ச்சி. இசை உலகில் மீண்டும் வரலாற்றை பதிக்கும் ஏ.ஆர். ரகுமான். ராமாயணம் படத்தில் இசை மேதை ஹான்ஸ் ஜிம்மருடன் இணைகிறார். இனி விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தற்போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமலில் உள்ளது. இந்த திட்டத்தின்படி அரசு ஊழியர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்காது. இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதை இதுவரை நிறைவேற்றவில்லை என அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதற்காக முதலமைச்சர் குழு அமைத்துள்ள நிலையில் விரைவில் அறிவிப்பை வெளியிடுவார் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வரும் திங்கட்கிழமை முதல் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதுகுறித்து இபிஎஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி இபிஎஸ் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்துடன் மக்களை சந்திக்கிறார். கோவையில் அவர் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். கோவை உள்ளூர் திட்ட பகுதியின் 2வது முழுமை திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த திட்டம் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதார கனவை அடைய உதவியாக இருக்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2041 ஆண்டில் 33% பசுமை பரப்பளவை அடைவது போன்ற அரசின் முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும். கோவையின் சமூக மற்றும் பொருளாதார யுக்திகளை வலுப்படுத்துவது, உட்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட அம்சங்கள் நிறைவேற்றப்படும். கொக்கைன் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளையில் சப்ளை செய்ததாக அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத், ஜான் உள்ளிட்டோரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. கெவின் என்பவன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறான். நடிகர் நடிகைகளுக்கும் சப்ளை செய்யப்பட்டதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஜூலை 15 விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அடிப்படையில் 1.16 கோடி பெண்கள் ரூபாயை மாதந்தோறும் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு ஜூலை 15 முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பம் பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் தவேக தனித்து போட்டியிடும் என்றும் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் தீவிரமாக தொடங்கியுள்ள நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என வியூகங்களை வகுத்து வருகின்றன. இந்நிலையில் தவேக தங்கள் கூட்டணியில் வரும் என எதிர்பார்த்த பாஜகவும் அதிமுகவும் அதிர்ச்சியடைந்துள்ளன. போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தால் தமிழகத்தில் யார் முதலீடு செய்வார்கள் என ஹூண்டாய் வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஹூண்டாய் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். ஒரு வழியாக பிரச்சினை ஓய்ந்த நிலையில் தற்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நிர்வாகம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. எப்பொழுது பார்த்தாலும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதாக நிர்வாகம் தெரிவித்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முதலமைச்சரும் பிரதமரும் முதலீடுகளை கொண்டுவர நினைக்கும் போது இப்படி போராட்டம் நடத்தினால் எப்படி முதலீடுகள் வரும் என கேள்வி எழுப்பியது.
டிரினிடாட் டொபாகோ நாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறளை மேற்கோள் காட்டி விளக்கமளித்ததை அனைவரும் வியந்து பாராட்டினர். 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கானா நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு டிரினிடாட் டொபாகோ நாட்டிற்கு சென்றார். அங்கு பேசிய பிரதமர் இந்தியாவிற்கும் அந்நாட்டிற்கும் உள்ள கலாச்சார தொடர்புகளை குறிப்பிட்டார். குறிப்பாக அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் கங்குலுவின் முன்னோர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். மேலும் ஒரு வலிமையான நாட்டிற்கு தேவையான 6 குணங்களை கூறும் படைக்குடி கூழ் அமைக்க நட்புறன் ஆற்றும் உடையான் அரசருள் ஏறு என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டி அசத்தினார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.